Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் இருக்கிற லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஃபில் மூலமா கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்பெயின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக எல்லா பிஸ்னஸ்க்கும் தேவைப்படுற ஒரு ஆட் டைப். ஸோ நீங்களே ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த கேம்பெயினை தான் நீங்கள் உங்களுடைய பிரைமரி கேம்பெயினாக ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா இதில் தான் உங்களுடைய சர்வீஸ் பிஸ்னஸ்க்கு நிறைய என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயினோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் யூஸரை உங்களுடைய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயே அவங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸருக்கும் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய கால் டு ஆக்ஷன் கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு போய் அந்த வெப்சைட் லோட் ஆகி அங்கே ஒரு ஃபார்ம் இருந்து அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி தேங்க்யூ பேஜ் வந்து ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இங்கே அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணாவே போதும், இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஃபார்ம் வரும். அதில் வர்ற ஃபீல்டை கூட அவங்க மேனுவலாக டைப் பண்ணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்க டேட்டாவே ஆட்டோ ஃபில் ஆகிக்கும். ஜஸ்ட் அவங்க சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாவே அவங்களோட டீட்டெயில் உங்களுடைய லீட் சென்டருக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆடை பாருங்கள். சிம்பிளிஃபைடு லேர்னிங் அப்படின்ற ஒரு பேஜ், அப்புறம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஒரு இமேஜ் இருக்குது. அப்ளை நவ் அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்குது. இப்போது அப்ளை நவ் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டாக டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்பியர் ஆகுது. பிகம் எஸ்சிவி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஜஸ்ட் 6 months அப்படின்றது தான் என்னோட டைட்டில். இப்போ கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இதை மாடிஃபை பண்ணி கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. லாஸ்ட்டாக ப்ரைவசி பேஜுக்குள்ளே வரும். ஸோ இதில் ஏதாச்சும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் சப்மிட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அட்வர்டைசருக்கு போயிருக்கும். இந்த டீட்டெயிலை நீங்கள் மெட்டா ஆட் மேனேஜரில் போயிட்டு லீட் சென்டரில் போய் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே விசிட் வெப்சைட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிகம் எஸ்சிவி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஜஸ்ட் 6 months அப்படின்ற லேண்டிங் பேஜுக்குள்ளே வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த சர்வீஸ்க்காக நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ் பேஜுக்கான லிங்கை ஃபைனல் கால் டு ஆக்ஷனில் நீங்கள் கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம இதே மாதிரியான ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இதை ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி இந்த ஃபார்ம் யூஸருக்கு ஃப்ரீ ஃபில் ஆகி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அப்புறம் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன லொக்கேஷனில் இருக்காங்க, ஸோ இது எல்லாமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி யூஸரை ஃபில் பண்ண வைக்க முடியும். ரெண்டாவது குயிக் செட்டப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப்சைட்டில் நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி யூஸரை இங்கிருந்து அங்கே ரீடைரக்ட் பண்ணி தான் நம்ம லீடை கேப்சர் பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. மூணாவது காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ மற்ற ஆட் டைப்போட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக யூஸரோட டேட்டாவை நீங்கள் லோ காஸ்ட்டில் இங்கிருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நாலாவது ஃபார்முக்கான ஃபீல்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அப்புறம் கஸ்டமர் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினோட பெனிஃபிட்ஸ். எப்போ இந்த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் சேல்ஸ்க்காகவோ இல்லைனா நியூஸ் லெட்டருக்காகவோ இல்லைனா ஈவெண்ட்டுக்காக ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ணலாம். ரெண்டாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, இல்லைனா டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, இல்லைனா ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இதுக்கு எல்லாமே யூஸரோட டேட்டா இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரீ ட்ரையல் வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய இமெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் தேவைப்படும். டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய டீட்டெயில் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்காம இந்த ஆட் மூலிமா வரவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு 20% டிஸ்கவுண்ட் தரீங்க அப்படின்னும் போது அவங்களோட டேட்டா இருந்தால் மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ணலாம். மூணாவது, மொபைல் யூசர்ஸை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஆட் டைப் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இது மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்காகவே கிரியேட் பண்ண ஒரு ஆட் டைப். சரி வாங்க, இப்போ எப்படி இந்த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு 25 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நான் அந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணணும் இல்லைனா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ்க்கான வீடியோஸ் நீங்கள் இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் ஒரு டைம் செக் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துக்காங்க. இப்போ ஒரு நியூ கேம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணி கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸில் லீட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இந்த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. அடுத்து கேம்பெயினோட நேம் இது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். அடுத்து இந்த ஆட் டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால் இதில் நம்ம எதுவுமே சூஸ் பண்ண தேவை கிடையாது. அடுத்து கேம்பெயின் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ், கேம்பெயின் பட்ஜெட், அப்புறம் ஏபி டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்காங்க.
நான் இந்த கேம்பெயினுக்கு எதுவுமே பண்ணல. பட் இது எல்லாமே உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கான டீடைல்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஆட் செட் நேம் கொடுத்துக்காங்க. கன்வர்ஷன் லொகேஷனில் நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷனான இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி என்னோடது சிம்பிளிஃபைட் லேர்னிங் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். பர்ஃபார்மன்ஸ் கோலில் நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் அப்படின்றத வச்சுக்கிறேன். அடுத்து டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் எதுவுமே இந்த கேம்பெயினுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இதை டர்ன் ஆன் பண்ண வேண்டாம். அடுத்து கேட்லாகும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதையும் அப்படியே விட்டுருங்க. டெய்லி பட்ஜெட்டில் நான் ஒரு 1000 ருபீஸ் வச்சுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்காங்க. அடுத்து ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் எதுவுமே நான் கொடுக்கல. இங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி டேட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் எதுவும் கொடுக்கல. லொக்கேஷனை மட்டும் நான் தமிழ்நாடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இந்தியாவை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஏஜ், ஜெண்டர், அப்புறம் டீட்டெயில்டு டார்கெட்டிங் இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஏஜில் நான் ஒரு 30 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 கொடுக்குறேன். ஜெண்டர் ஆல் அப்படியே இருக்கட்டும். டீட்டெயில்டு டார்கெட்டிங் நான் எதுவும் பண்ணல. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெமோகிராஃபிக்ஸிலோ இல்லைனா இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஈவன் நீங்கள் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பேஜ் லைக் பண்ணுவாங்க இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட்டில் நான் மேனுவலாக ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துகிறேன். ஸோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் என்னோட லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் ஆனால் போதும். ஸோ அதனால் மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே விட்டுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஆட் நேம் வந்து கொடுத்துக்காங்க. ஐடென்டிட்டியில் ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான பேஜை செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ என்னோட ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஆட் செட்டப்பில் கிரியேட் ஆட் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் கிரியேட்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல செட்டப் கிரியேட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இமேஜ் இல்லைனா வீடியோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்காங்க. நான் இன்றைக்கி இமேஜை யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளுடைய ப்ரைமரி டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட கோர்ஸ்க்கான டைட்டிலை எடுத்துக்கிறேன்னா பிகம் எஸ்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஜஸ்ட் 6 months அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப் டு 5 வரைக்கும் உங்களுடைய ப்ரைமரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அடுத்து ஹெட்லைன். ஸோ இந்த இடத்துல நான் தி டே 1 யூ வில் கன்சிடர் ஆஸ் அ எஸ்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஹாப்பினியஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஸ்டெப் இன் டு கார்பரேட் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து கால் டு ஆக்ஷனில் நான் அப்ளை நவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ 1:1 அப்படின்ற ரேஷியோவில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போது ஸ்கொயர் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்குது. பட் வெர்டிக்கலில் 9:16 வந்து கரெக்டாக இல்லை. இதுக்கு ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய 9:16 அதாவது ஸ்டோரி ஃபார்மேட்டுக்கான இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் அப்படின்றது கொடுத்து திரும்பவும் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்குது. அடுத்து ஹாரிசான்டல்து இதையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்மளுடைய எல்லா இமேஜும் ஆட் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. என்ஹான்ஸ்மெண்ட்டில் நம்ம எதுவும் இங்கே பண்ண தேவையில்லை. அதனால் அப்படியே டன் அப்படின்றது கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிளேஸ்மெண்ட்ஸும் இங்கே ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 16 பிளேசஸில் நம்மளுடைய ஆட் வந்து ரன் ஆக போகுது. ஸோ அந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆட் எப்படி அப்பியர் ஆக போகுது அப்படின்றத விஷுவலாக காட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அட்வான்ஸ் ப்ரிவியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபேஸ்புக்கோட ஃபீட், இன்ஸ்டாகிராமோட ஃபீட், அப்புறம் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லையும் உங்களோட ஆட் வந்து எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் சேஃப் ஜோனை விட்டு வெளியே உங்களுடைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து கீழே வாங்க. ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், கால் டு ஆக்ஷன் எல்லாமே நம்ம ஆட் கிரியேட்டில் கொடுத்தது இங்கே அப்பியர் ஆகும். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோடது டெஸ்டினேஷனுக்கு வரும். இங்கே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபார்ம் எல்லாமே இருக்குது. இந்த கேம்பெயினுக்காக நீங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ கிரியேட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மோர் வால்யூம், ஹையர் இன்டென்ட், அப்புறம் ரிச் கிரியேட்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதிகமான பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணால் போதும். ஸோ அதனால் மோர் வால்யூம் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன்.
இந்த இடத்துல உங்களுடைய நேமை கொடுத்துக்காங்க. இடத்துல நான் லீட் 2025 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படி கொடுங்க. இங்கே நம்மளுடைய ஹெட்லைனை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் இதை கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படி கொடுங்க. அடுத்து இங்கே நீங்கள் கொஸ்டினை கூட கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆர் யூ ரெடி டு ரீலோகேட், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம். அடுத்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வாங்க. இங்கே தான் நம்ம யூசர் கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக எங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த நேமை நான் மேலுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆட் கேட்டகரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் யூசர் கிட்டேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ காண்டாக்ட் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர், ஸ்ட்ரீட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரி, போஸ்டல் கோடு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் யூசர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேம், லாஸ்ட் நேம், இது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். டெமோகிராஃபி கொஸ்டின்ஸில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒர்க் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஜாப் டைட்டில், அப்புறம் ஒர்க் ஃபோன் நம்பர், ஒர்க் இமெயில் ஐடி, இதை கலெக்ட் பண்ணலாம். நேஷனல் ஐடி நம்பரில் நீங்கள் சிபிஎஃப், அப்புறம் டிஎன்ஐ, அப்புறம் ஆர்டியூ, சிசி, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு காண்டாக்ட் ஃபீல்டில் ஃபோன் நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த 3 ஃபீல்டு எனக்கு போதுமானது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை ஃபீல்டு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3லிருந்து 5 ஃபீல்டுக்குள்ளவே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்கிரிப்ஷனோட மெசேஜில் நான் ஃபில் தி ஃபார்ம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளுடைய ப்ரைவசி பாலிசிக்கான லிங்க்கை கொடுக்கணும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டில் இருந்தே ஆகணும். ஸோ ப்ரைவசி பாலிசி இல்லாமல் நீங்கள் ஆட் ரன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரன்னே ஆகாது. ஸோ இதுக்கு நான் என்னோடய வெப்சைட் போயிட்டு ஃபூட்டரில் ப்ரைவசி பாலிசிக்கான பேஜை கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் கஸ்டமாக ஒரு நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட் கஸ்டம் டிஸ்க்ளைமர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் ப்ரைவசி பாலிசியில் கொடுத்துருக்கிறதால ஸோ அந்த ஒரு லிங்கே போதுமானது தான். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. அடுத்து இதுதான் ஃபைனல் கால் டு ஆக்ஷன். ஸோ ஒன்ஸ் யூசர் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான தேங்க்யூ பேஜ் வந்ததுக்கப்புறம் பாட்டமில் வியூ வெப்சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா நீங்கள் அதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அப்ளை நவ் இல்லைனா வேறு ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் அப்படியே விட்டுறேன். இந்த இடத்துல லிங்க்கில் நான் இந்த ட்ரைனிங்கான லிங்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா பிடிஎஃப், இல்லைனா ஜேபெக், இல்லைனா பிஎன்ஜி மாதிரியான மீடியாவை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் கோர்ஸ் டீட்டெயிலை வந்து பிடிஎஃப் மேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணிக்கலாம் வியூ ஃபைல் அப்படின்றது கொடுத்து. ஸோ இது ஒன்ஸ் யூசர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பட்டனே உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லை டேரெக்டாக கால் பட்டன் எனேபிள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து கிரியேட் ஃபார்ம் அப்படின்றது கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அது இங்கே செலக்ட் ஆகிருக்கு. இப்போது கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங்கில் வெப்சைட் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. இதுக்கு நீங்கள் மெட்டா பிக்சல் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பப்ளிஷ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ரிவ்யூ ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரிவ்யூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸே உங்களுக்கு ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்ட் போனாவே இம்ப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் அது எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a good day.